எனக்கு தன்னந்தனி காட்டுக்குள்ள நீ வேற கஷ்டப்பட போற காட்டு வரையில ஒரு சிவராகிட்ட சரிம்மா
சாமான் என் வீட்டுல தேவையான சாமான் கொடுத்து போறதுக்கு ஆள் இல்ல போ. எப்படியா வாய்ப்பு பாத்தியாப்பா எஜமான கூப்பிடுறேன் சாமான் வைக்கிறேன் நான் யாருக்கு தான் சாமான் வித்து பாய்க்கும் ஏமா என்னடா நான் கூப்பிட்ட வேலை அவள பாதி பாட்டு அது யாரு நீ தானே வந்தான் நீயே கூப்பிடு நீ கூப்பிடுவா அம்மா தாயி என்னங்க வீடு கட்டும் பொழுது சொன்ன வாசல்ல தின்ன வச்சு கட்டாதீங்கன்னு ஏன் நீ தங்கம் போறம்போக்கு நான் எல்லாம் வாசல் தின்னு உட்கார வச்சுன்னு அம்மா தாயிடுக்கு ஏய் சோறுல கிடையாது போங்க அது தெருப்பாங்க. எச்சிக்கையில காக்க ஓட்ட மாட்டோம் அந்த தேவடியா எங்களை பார்த்து என் தங்கச்சி நாய் கச்சிச்சுப்பாங்க. ஐயோ அந்த நாயை அடிக்க போனப்பா ஐயா அது தெருநாயா இல்லம்மா. இல்ல சொரி நாயா நான் இல்ல தெருநாயா இல்ல சொரி நாயா மாதிரி சப்பனாயே என்னங்க ஐயா என்னடா இது வாலாஜா குடிமலூரை சேர்ந்த ஒரு சொட்ட நாய். இது செங்கல்பட்டு அடுத்த சிறுகுண்டத்தை சேர்ந்த ஒரு பொட்ட நாய். ரெண்டு நாய் வந்து நாய் போகாத தெருவுக்கு. ஏமா என்னடாமா உன் வீட்டுக்கார கூப்பிடுமா நான் அம்மா தாயன் பிச்சை அம்மா தாயி என்றாலுமே யாருமே வரவில்லைடா அத்தா பள்ளிக்கூடம் போகலாம் இவ்வளவு நேரம் அம்மா தாயே என்று கேட்டுக்கொண்டிருந்த குரலோசை தற்பொழுது அத்தான் என்று கேட்கிறது. வாசலில் வந்திருப்பது யார் என்று தெரியவில்லை. யார் என்று பார்த்து விட்டு வாருங்கள். அப்படியாகட்டும் நீ போவாங்க. நான் போனா யாரு அவங்க வந்திருக்கிறது தெரியும். பிச்சைக்காரங்க ஒரு வேலை வந்திருந்தா அவங்கள பார்த்தனா அவங்களுக்கு இருக்கிற வியாதி எனக்கு வந்துருச்சுன்னா oh my god எனக்கு வந்தா கூட போவாங்க. உங்களுக்கு வந்தா கூட ஜகமே நடிக்கிறாரு யார் வந்து தெரியல. ஏய் ஐயா ஏண்டா ஆமா வேலைக்கார கம்பெனி தெரியாது உனக்கு. அட போடுங்க ஐயா என்ன நான் மட்டுமா வந்துக்கிறேன். வேற என் கூட ஒரு பொண்ணு கூட வந்துக்குது. பொண்ணா என்னடா அந்த பொண்ணு நான் ஏண்டா? போற மாதிரி தவப்படாத. ஏண்டா ஒண்ணு தான் சொன்னேன். என்ன விளக்கமா? பெண்ணென்றா எனக்கு ஆவாது. கொஞ்சம் போட்டு வாங்கலாமா? ஐயா அந்த பெண்ணை பார்க்கிறீர்களா? அந்த பெண் எப்படி தெரியுமா இருக்கும்? பச்சை ஓனா மிஸ் மாதிரி இருக்கும். டேய் சொல்றா பொண்ணு பாக்க அவள் தானே. டேய் அந்த பெண் அழகாக இருப்பாளா? அவள் அழகை நான் ரசிக்க வேண்டும். பிகர்னா பிகர் சூப்பர் பிகர் அத்தான். அப்படியா? பார்த்தா கவுந்துருவேன். இப்ப அத அத அட 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 என்னடா என்னடா மசால் வடை தொண்டி வடை ஓட்ட வடை என்ன வடை வேணும்? வடை தட்டு நான் வடை தட்டேன். டேய் டேய் வரைக்கும் சேல்ஸ் பண்ண வண்டி அவளுடைய அழகை வர்ணிக்கிறேன். அண்ண நடை சின்ன இடை வண்ண உடை அவர் பின்னாடி பார்த்தாயா? அவன் பொண்டாட்டியே அவனுக்கு தெரியும். டேய் அவன் முதுக பாரு. துணி தையர் கல்லு மாதிரி இருக்குது. ஓன்னா வீட்டுக்கு எடுத்து போடு. அதே கல்லு பேரண்ட கடையில் இருந்துச்சுன்னா என்னங்க? அப்படியே தட்டி போடலாம். என்னங்க இவ்வளவு நேரம் பேசுங்க யாருங்க? குமாரி தேவடியா இருந்தாலும் அவள் கூந்தலிலே சூடிருக்கும் மழை வாசமாகப்பட்டது. அருகே வா 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 அழைக்கிறது. ரொம்ப கிட்ட போவாங்க. என்ன இப்போ பாத்துக்கலாம். டேய் ஐயா எனக்கு ஒரு உதவி பண்ண. என்ன பண்ணா? எங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட்டி வைக்க சொல்றேன். அவன் பொண்டாட்டி எனக்கு கூட்டி வைக்க சொல்றாமா. எங்க போய் ஐயா நான் பாத்துக்கிறேன். ஒரு புறமா நிக்கிறேன். திரும்பி நிக்கிறேன். அப்படியே நானே போட்டேன். நகரேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கிறேன். அந்த வேலைக்கு தான் வந்துக்கிறேன். காப்ரே அடக்க மாட்டேன்.
போய பப்பு நான் சாரை ஆட்டு விட்டு டாபர் மாமா வேலை எல்லாம் செய்ய வைக்கிறப்போ ஏய் நீயா மாமா வேலை செய்யா சரியா மாமா வேலை நான் தான் மாமா போ ஆத்து கூட்டம்மா மாமா வேலை செய்ய என்னடா கூட்டுக்கார பாக்கணும் நீ பாக்குறியா என் மாதிரி தொக்கறாரு பாரு என்னங்க அத்தான் எந்த மூஞ்சி பாரு எதிர்ல வந்து நிக்குது என்னங்க அத்தான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தான் என்ன இந்த தொட்டு தாலி கட்டிய மனைவி மலருங்க நானு நாய் முடி போதும் ஏதோ அவர் மாரடிப்பால் இருந்துவிட போகிறார் என்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக உன் கழுத்திலே மாங்கல்யத்தை சூடினேன் ஆனால் ஒருபொழுது மனசார உன்னை மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா உனக்கு என்னங்க என்ன அப்படி எல்லாம் சொல்லாதீங்க யாரு பாரியா பிச்சைக்காரி நாங்கறேன் எல்லாம் அங்க பாக்குறேன் அபியா ஏன் அபிகுட்டியா பட்டுக்குட்டியா செல்லக்குட்டியா என்னங்க எல்லா மூஞ்சி புண்ணியும் தான் அவன் மூஞ்சி பாத்தியா யாருங்க அது தேவையாத மூஞ்சி யாருங்க அது எந்த முகத்தை பார்க்க கூட நினைச்சா வந்து எதிர நிக்கிற என்னங்க பாரு நான் தாங்க உங்களுடைய மனைவி அவ கிட்ட இருந்து வந்திருக்கேன் யாருங்க இது பொண்டாட்டிக்கு நடி கிட்ட வராங்க என் தந்தை மாரடைப்பினால் திருமணத்தை செய்து கொள் என்று சொன்னாரு அந்த தந்தை அக்காவா அக்கா அக்கா வந்திருக்காங்க அக்கா வந்திருக்காங்க ஏய் அக்கா வந்திருக்காங்க பால் கூட நாங்க ஓடி வந்தேன் விடுங்க ஆனா என் எதிர் வந்து ஆத்மா வந்து என்னங்க பத்தி தார மாத்துறவர் நீங்க இப்ப நான் தனியாளே இல்லைங்க எங்க இருங்க இல்ல ஆத்மா வந்து அப்படியே எங்க ஊருக்கு போட்டியா டேய் புரிய எங்க ஒரே கத்தி இல்ல வாங்க அவசரமா பெல்ட் டைட் பண்ணிக்கிறே இல்லையா அசிங்கமா கொடுப்பத அப்புறம் இல்ல பாவம் நல்லா போடாயிட்டா இதுதான் தெரியுமா வாமா பாத்து இருக்கு நான் கொடுக்குறேன் அம்மா மூத்திரம் போச்சா அம்மா மூத்திரம் போச்சப்போ விடுங்க நீங்க திருமணம் செய்து கொண்டாந்தால் எனக்கு அக்கா தானே பரவாயில்ல ஒரு அக்காவிற்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டுமா தம்பி சொல்லலாம் ஏதோ நான் சொல்வதை நீ கேட்க போவது கிடையாது உன் தலையை தின்னமோ இருங்க அக்காவோட வாயினால ஒரே ஒரு முறை என்ன தங்கச்சின்னு சொல்ல சொல்லுங்க அது போதும் சொல்லிட்டா சொல்லுங்க, போதுங்க எனக்கு டேய் போங்க அடி பிச்சைக்காட்சியா என்னங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கோவில் வாசல்ல பிச்சை எடுத்து கழுது ஏதோ இருந்தாலும் எங்க அப்பங்கார மாறு அடிக்குதுன்னு சொல்லுது போனா போது பிச்சைக்காட்சிக்கு இளவரசி பட்டத்தை கொடுத்து தாலி கட்டி கூப்பிட்டு தாலி கட்ட பொண்டாட்டி அந்த மாதிரி பேச ஆனா ஒரு நாள் மனசார ஒரு மனைவியா நான் ஏத்துக்கல ஏத்துக்காத்துக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மூஞ்சாடி என் தேவதை இப்போ தேவடியா தான் அழகு தேவதை தேவதை அழகு சிலை அட 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 கொல்ல அழகு கோடி மலர் கொட்டி அழகுது ஒரு நாள் கூட பிடிக்காதுக்கு அங்க லோடு குத்துட்டு ராஜா என்ன வேலை ஏதோ போதே போயிடுச்சு பரவாயில்ல விடுங்க அவளை நான் எப்படி கூப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ போங்க நீ போகக்கூடாது நீ போட சண்டை போடுறவங்க கூட 4-5 பேர் ஆம்பளைங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்கள போய் பிடிக்க கூடாது ஏன்னா சண்டை போடுறாங்கன்னு விட்டு பாருங்க தன்னால அவனே நின்றுவான் நம்ம போய் இறுக்கி புடிச்சோன்னு வச்சுக்கா அப்பதான் அவருக்கு பேர் வரும் அது மாதிரி தான் வாங்கிட்டு வரீங்க முக்கால்வாசி வாங்கி தெய்வமே கோயில் கட்டி கும்பிடலாம் ஆனா பொண்டாட்டி காலம் வந்து கண்ணடிச்சியா ஊரு குடும்பமா இது ஏன்னா நாட்டு மக்கள் அனைவருமே ஊர் பேர் தெரியாது ஒரு நாடு நகர் தெரியாது யாருன்னே தெரியாது பிச்சைக்காரி போய் அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதீங்க. மனசு வெடிச்சு காணி ஏத்துக்கிறீங்க அதுக்காக உனக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் போங்க உள்ள உட்காந்து ஓனர் ஊர்ல போய் எனக்கு கோயில் கட்டி போ உங்களை பாகத்து ஐயா 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 இப்பதான் சொன்னாங்க வா டீ சாப்பிடலாம் போய் சரி வா நான் விட்டு போ போயிட்டா பாப்பா நீ அப்பா போறாங்க நான் போறேன் எல்லாம் முடியுது அம்மா
தூத்து பாவமா பார்த்து செய்யணும். நீதான் தெய்வமே, நீதான் இருக்கு தெய்வம். அக்கா வணக்கம் அக்கா. நான் யாருன்னு தெரியும். அரமன் என்னுடைய கணவரை காதலிக்கின்ற தாசி நீதானா? யா அடி பாவி, இன்னொரு பெண்ணுடைய கணவர் என்று தெரிந்து கூடமா இந்த வேலையை செய்ய? நீ தாண்டி வந்த. நாங்கள் இருவருமே நன்முறையிலே காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனசார மனக்கோட்டை கட்டி வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த கோட்டையில மண்கோட்டை ஆக்குந்து எங்க தான் பிச்சை எடுத்துருந்தோமா, கோயில் கடையில் வர உண்டை சோறு சொன்னோமா, கம்முன்னு போனோமான்னு இருந்திருக்கும். நாட்டு மகாராணி அழைக்கின்றாள் என்று சென்று திருமணம் செய்து கொண்டது நீ. ஒண்ணும் இல்லை, இப்ப கூட போய் சொல்லு எனக்கு இது உங்களுக்கு போற குழந்தை கிடையாது, வேற யாருக்கும் நான் பெத்துக்கு போற குழந்தை. அதனால என்ன விட்டுருக்க, நான் ஊர் ஊரா பாவி, இப்படி எல்லாம் பேசுறீ. என்னதான் ஒரு அனாதை பெண் இருந்தாலோ அவருடைய கற்பில் மட்டும் சந்தேகப்படாது பாவி. சரி விடு, இந்த ஒரு நாட்டாங்கார வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அடி பாவி, அப்படி எல்லாம் சொல்லாதடி. இந்த இடம் என்னுடைய இடம், இந்த இடத்திற்கு வந்தது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு போயின்னு போக முடியாதுடி. போக மாட்டேன். நீ வாழ்க்கைக்கு ஒரு நீதி கிடைக்காமல் இந்த எடுத்து விட்டு போகவே முடியாதுடி. நீதியாவது அது எடுத்து நீஜாவது குடும்பமாவது சாப்பாச்சு மாதிரி ஆகி போச்சுமா. இந்த இடத்த விட்டு போக முடியாதா? முடியாதுடி. அடி உத்தாம உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து
இந்த பாவி தண்ணி இந்த பாவி நான் செய்யாத தவறு இல்லை. ஒரு ஜோட போயிட்டு கம்முன்னு இருக்கியா? நானே சோகத்தை உள்ளந்து இந்த பாவி நான் தண்ணி பிடி. தண்ணீர் கேட்கின்றால் பாவி குடிடி தண்ணீர் பாவி தண்ணீர் கேட்கின்றாள். இந்த பாவி நான் தண்ணி தரப்போய அந்த சொம்பை மறுபடியும் குடிக்க முடியாதான். இந்த பாவி நான் செய்யக்கூடாத தவறை எல்லாம் செய்தேன். இந்த பாவி என்னுடைய கரத்தினாலே ஒரு சொம்பு தண்ணீர் கொடுக்க வேண்டும். சொம்பு இல்ல வாட்டு கலக்குது. அம்மா யாரா அம்மா நாடி ஓடு பெரிய நாடி கமெண்டோ உட்கார நானே ஆபத்து ஹெல்ப் பண்ணணும் கமெண்ட் நானு ஐயா வாய் கால விட்டு வேடி பார்க்காதீங்க. ஐ ஈஸ்வர புத்துல இருந்து கிளம்புற மாதிரி அங்க கிளம்புறீங்களா? என்ன உங்களுக்கு கை வந்து இட்லி குண்டா முடியல சும்மாரியாமா ஆகட்டும். தண்ணி தானே. ஐயோ இந்த பாவி நான் தண்ணி கேட்கிறேன். தண்ணி வருமா? தண்ணி தண்ணி கேக்குற மூஞ்சி பாரு. தேவடியா சரி பாவி எனக்காக இல்லை என்றார் என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை கவர்ந்து கொண்டிருப்பார். அந்த குழந்தையா கேக்குறப்பா? அந்த குழந்தைக்கா கேக்குற? அம்மா ஏய் சரியா பாடி உள்ள. மூஞ்சல பாரு அவன் தொட்டி. அடி கேவியா சொல்லு பாரு. வாட்ட ஒரு டைம் மாட்டான் கேட்க பாத்து. அதான் தெரியுமா? தெரியாதே உம்மா. வாட்ட தாங்க குடுங்க. வாட்ட தாங்க குடுங்க பிடிச்சு பாரு. உனக்கு போடா போய் அப்படியே. என்ன அடிக்காதே. அடி. எல்லாமே கால்ல கம்மி. ஜான் எங்க ஓனர் அச்சா நீ தானே கம்மி ரிப்பாய் அந்த ஆள் பண்ணுது. ஏன் எங்களுக்கு உண்மையிலே இந்த ஊருக்கு உங்களுக்கு வழி தெரியாது? எங்களுக்கு தெரியும் வழி. நான் ஏன்பா எங்களுக்கு வர தெரியுமேப்பா? தெரியும்னா இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். டிரைவரும் சொன்னார் இல்லப்பா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆடி மாதம் போல ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகி போச்சு, வழி மறந்து போச்சேப்பான்னு சொன்னப்பா. இன்னைக்கு தான் வந்தார் அவர் ஓனர். சரி இருப்பா நான் லொக்கேஷன் அனுப்ப சொல்றேன். இந்த ஊர்ல இருந்து யாரோ ஒருத்தர் லொக்கேஷன் அனுப்பிச்சுக்கிறாங்க. நாங்க தச்சூர் கூட்டு ரோடு கிட்ட இறங்கி நின்று கேட்டோம். வாயால கேட்டுனா கூட வழி சொல்லியிருப்பாங்க. எப்பா இப்படி போய் ரைட்ல திரும்பி லெஃப்ட் போங்கப்பா எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரு அந்த வாட்ஸ்அப்ல ஏதோ லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க. அந்த லொக்கேஷன் கேக்குறாரு. போயிட்டேன் கீ என்னன்னு கேட்கணும், சதுப்பேரி பாடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்கணும். இந்த லொக்கேஷன் காமிச்சு லொகேஷனுக்கு எப்படி போனோம்? அவன் லொகேஷனுக்கு போன் உள்ள போப்பான். அங்க போய் கேடு லொகேஷனுக்கு எப்படி போகணும். நான் தான் கேக்குறேன். அப்படியே வாட்ஸ்அப் நோட தெரியாது. என் தூமை ஓனர் 48 லட்சம். அது காண இந்த பாடு வந்தனா இருக்குமா? உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். 2 பேரும் நான் கலந்துருக்கேன். ஏய் அடங்காத எங்க போய் உட்காந்து. ஏய் வர முடியாது பாவி. ஏன் வர முடியாது? மட்டும்தான் ஆக்க வேண்டும். இல்லை என்றால் காலையில் ஓனர் டியூட்டி தர மாட்டான். அப்பதான் வைப்பான். எப்படி இருந்தாலும் நாம் என்னத்தான் டென்மிட்டிருந்து கட்டப்பட்டாலும்
350 ரூபாய் மீறிக்கு ஒரு ரூபாய் தர மாட்டோம். வா லட்சம் கொஞ்சமா வாங்கிடுவேன் வண்டியா 4 லட்சம் வாங்கினா எப்படி 350 தான் ஏன் ஒரு நடிகருக்காக கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 லட்சத்தை தள்ளுபடி பண்ணக்கூடாது? எப்படி 1 லட்சம் கம்மி தான் வாங்கிடுவேன். தள்ளுபடி பண்ணணும். ஏய் வாடி ஏந்த நான் அங்க வந்தனா உடம்பு தோல் பிச்சுக்கும். அடியா மாப்பிள்ள உன்னை வேப்பில இல்ல அடிக்கும். ஏமா நான் குதிரை அடிச்சா நல்லா இருக்குமா எட்டி வச்சுக்கிறது. ஏய் வாடி மாலையில அடிக்கிட்டா போய் அவளை போய் இஸ்தினா போ. நான் இங்க உட்காந்து அம்மா நான் சொல்றேன் எப்ப பார்த்தாலும் அவன் மேலேயே உங்களுக்கு கூட உயரமா ஏமா அவள் நீ எப்ப பார்த்தாலும் மேலே அடிக்கிற போது கீழே அடிக்கடிமா போ போய் ஜாதி குடுமா போ. இந்தா எடுத்துன்னு போ. எடுத்துன்னு போய் அடிக்கிற அடியில அவளை அடிச்சு இங்க இஸ்தினா வரவா. கூத்த வாணா ஒண்ணு ஒண்ணு வா வர்றியா இல்ல நான் அடிக்கட்டுமா? வா பட்டுன்னு வாடா. அடிக்கிற சவுண்ட் இங்க கேட்கணும். சத்தியமா அடிக்கிறேன் இப்போ தேவடி ஆயிரம் மன கம்மி ஆச்சா இல்லையா? அச்சா இல்லையா? சவுண்ட் கேட்கலையா? இந்த மாதிரி வரலாம் வாங்குற பருப்பு நீ அடிச்சே அவ ஏது வந்துட்டான். இப்ப வந்து சத்தியமா எல்லாரும் பார்த்தாங்கம்மா எல்லாருமே பார்த்தாங்க நீ அடிச்ச அடிச்ச அடியில டயர்டா இருக்கும். கழுத்து ஏற்படுத்துங்க பாரு. ஏன்னா அடிச்ச பாரு அது எல்லாரும் இப்போ அங்க இருந்து சொன்னாங்க. ஐயா சத்தியமா அடிச்சிடலாம் நான் அடிச்ச அடியில சவுண்ட் கேட்கலையா? 4 பேர் சொன்னாங்க சப்போர்ட் பண்ணு. அட்ரா அவளை போய்